பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமையான இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 98வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆமென், அல்லேலூயா. அதை நல்லா பாருங்க. நீங்க ஆராதனை வேளையிலே பாடி துதிக்கும்பொழுது சுரமண்டலம். அப்போ சுரமண்டலம் என்பது அது ஒரு கருவியை குறிக்கிறது. சுரமண்டலம் பாருங்க, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தால். கீத சத்தம் அப்போ இந்த பேட் அடிக்கிறது, அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு கேஷியோ போடுறது. அப்போ அநேக காரியங்கள் சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா அநேக இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் வச்சுருப்பாங்க. அப்போ அதே போல் அப்படியெல்லாம் அது போடும் பொழுது இன்னும் நேர்த்தியாக இருக்கும். அப்போ பாருங்கள், சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவாகிய சமூகத்தில் பாருங்க பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. நல்ல அன்றைய சமூகத்தில் வந்து எப்படி ஆர்ப்பரிக்கணுமா? ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் துக்கமுகமாக இருப்பாங்க, சபையில் வந்தாலும் துக்கமுகமாக இருப்பாங்க. வேத ஒரு வசனம் இருக்குது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. அப்போ நேரத்தை நம்ம நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே சிலருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டோடைய கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய முகத்தை எப்பொழுதும் பாருங்க சிரித்த முகமாய் நாம் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எப்பொழுதும் நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும். ஆமென். அதை தான் கர்த்தரும் விரும்புகிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருப்போமானால், முகத்தை சுளித்து கொண்டிருப்போமானால் நம்மளுக்கே அந்த முகத்தை பார்க்க சகிக்காது. அல்லேலூயா. இப்போ எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க பழகி கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில், குடும்பத்தில், பிள்ளைகள் மத்தியில், கணவனிடத்தில். அப்போ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பாருங்க பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கள். ஆனந்தமாய் அவரை ஆர்ப்பரிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தது தேவன் பொறுப்பெடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.